ஒரு நாளும் கைவிடில்ல, ஒரு நாளும் உபசிக்கில்ல, ஒரு நாளும் மறக்குதில்ல. இந்த இயேசு எത്ര நல்லவன், ஒரு நாளும் மறக்குதில்ல. இந்த இயேசு எത്ര நல்லவன். நல்ல கைகளை தட்டி சொல்லு, ஜனங்களை பார்த்து நல்ல கையை தட்டி சொல்லுப்பாங்க. ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா, ஆமென். God bless you மா. ஆண்டவர் சின்ன வயசுலயே கருவுக்கு சொல்ல அவன் ஊழியக்காரனா ஆயிட்டான் பாருங்க. ஒரு பெரிய குரூசைட்ல பேச ஆரம்பிச்சிட்டான்ல, இதை மறக்க மாட்டான் வாழ்க்கையில். ஒரு ஊழியக்காரனா வரும்போது நினைப்போம் நம்மள. அன்னைக்கு ஒரு அங்கிள் ஜோம் பண்ணிட்டு என்னை பிரசங்கம் பண்ண வச்சாரு. 6 வயசு தானே, 6 வயசுல நமக்கெல்லாம் எவன் மைக்கு கொடுத்தான் இந்த டைம்? என்ன மைக்கை பார்த்தாலே கூட்டுட்டு ஓடிடுவோம் நம்ம மைக்கை. நம்ம ஏதோ மைக்கை பிடுங்கி பாடிடுவோம்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உண்மையா. God bless you செல்லம். ஆண்டு போன சாட்சியாக எடுத்து நிறுத்துவோம். இவனை நம்ம CD ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருவோம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? போதும் எனக்கு இந்த ஒரு இது போதும் போதும். 50 வருஷம் 60 வருஷம் சாதிக்காத 6 வயசு புள்ள உட்காந்து நல்ல கையை தட்டுங்களே, ஆமென் சொல்லுங்களே. அவன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். சரி, ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, எத்தனை பேர் ஆண்டவருக்காக காணிக்கை கொடுக்க வேண்டிய நேரம் இது? இந்த கூட்டத்திற்காக எடுக்கல காணிக்கை எடுத்துட்டீங்களா? சார், எத்தனை பேர் ஆண்டவருக்காக நல்ல ஒரு காணிக்கை கொடுக்க நினைக்கிறீங்க? சார், இது கடைசி கூட்டம். இது ஒன்று சொல்கிறேன், ஏன்னா இது வந்து நிறைய காசு நிறைய பேர் கொடுத்தலாம் இந்த கூட்டத்தை நடத்தலை. இந்த மனிதன் தனி மனிதனாக நின்று ஒரு ஊழியக்காரோடு சேர்ந்து ஒரு ஹெல்ப்போடு சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். இன்னையோட கூட்டம் முடியுது. நிறைய காரியங்கள் அவர் செய்யணும். ஆடியோ கொடுக்கணும், லைட்டிங் கொடுக்கணும், சவுண்ட் சிஸ்டம், கேமரா எல்லாத்தையுமே அவர் கொடுக்கணும். ஸோ ஆகவே ஆண்டவருக்காக கொடுக்குறவங்க எடுத்துக்கோங்க. இந்த பாடலை பாடுற வேளையில் காணிக்கை கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரை பார்க்குறீங்க கூட்டத்தில்? என்னங்க இப்படி சோர்ந்து போயிட்டீங்களே? காணிக்கை கொடுக்கணுன்னே சோர்ந்து போயிட்டீங்களோ? வரும். நல்ல சத்தமாக கை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். என்னையா நீங்களெல்லாம் வரக்கூடாது. என்ன கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். காணிக்கை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் கையை காணிக்கை வச்சிரும். கையை உயர்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் கொடுக்குற அந்த காணிக்கையை 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருகப்படும். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பையும் சேமத்தையும் கட்டிடுவீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இன்னயோளம் என்னை நடத்தி, இன்னயோளம் என்னை புலர்த்தி, യേശു എൻ്റെ യേശു നല്ല എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. എൻ്റെ പാവഭാരമെല്ലാം തൻ്റെ സുമലിൽ ഏറ്റുകൊണ്ട്
എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ എല്ലാവരും എനിക്കായി കുരിശിൽ മരിച്ചു എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ ഒരു നാളും കൈവിടില്ല ഒരു നാളും മറക്കുന്നില്ല ഒരു നാളും ഉപേക്ഷിക്കില്ല എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ ഒരു നാൾ മറന്നിടാതെ എന്റെ യേശു എത്തனை நல்லவர் ஒரு நாளும் கைவிடாரே ஒரு நாளும் விலகிடாரே ஒரு நாளும் மறந்திடாரே எந்தன் இயேசு எத்தனை நல்லவர் ஒரு நாளும் மறந்திடாரே எந்தன் இயேசு எத்தனை நல்லவர். காணிக்கை கொடுத்தவங்களாம் நல்லா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. காணிக்கை கொடுக்கலன்னு சொல்றவங்க நீங்க எழுப்பி நிற்கலாம், ஆனால் கையை உயர்த்தலாம், வந்து உங்ககிட்ட வாங்கிக்குவோம். ஆண்டவருக்காக கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென் ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடியா இருக்கு. ஆமென். சூப்பரான வார்த்தை ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேருக்கு சொல்லணும்? ஆமென். அதுல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், மொத்தமா சொல்ல போறேன். எத்தனை பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க ரெண்டு கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைகளுக்கு இனிமேதான் புதிய ஆரம்பம்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நியூ பிகினிங். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நியூ பிகினிங். இந்த கர்மேல் சபைக்கு நியூ பிகினிங். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திற்கு நியூ பிகினிங். இந்த கூட்டம் ஒரு நியூ பிகினிங்கா உங்களுக்கு இருக்க போகிறது. வசீகரையா ஊழியத்துக்கு ஒரு நியூ பிகினிங்கா இருக்க போகிறது. ஆமென். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஊழியம் செய்யற தேவ பிள்ளைகள், வைராக்கியமா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆமென், கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்க போகிறார். ஆமென். நியூ பிகினிங். ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நியூ பிகினிங். நியூ பிகினிங். புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். சொல்லுங்களே, புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய நல்ல ஆரம்பம். நல்லா சொல்லுங்க, புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். நல்ல புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும். பழசையே பார்த்த காலங்கள் போதும். பழைய பாட்டையே பாடிட்டு இருந்த காலங்கள் போதும். பழைய காரியத்தையே பார்த்த காலங்கள் போதும். இன்னைக்கு என் பழசெல்லாம் மாறி எனக்கு கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டடுங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டு. In the mighty name of Jesus. Amen. உன்னுடைய குடும்பத்தில் ஒரு புதிய ஆரம்பம். Amen. உன் குடும்பத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். Amen. உன் ஊழியத்தில் ஒரு புதிய ஆரம்பம். Amen. உன் தரிசனத்தில் ஒரு புதிய ஆரம்பம். Amen. ஆண்டவர் செய்ய போறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி. Amen. Jesus. In the mighty name of Jesus. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். புதுசு. எல்லாரும் சொல்லுங்க, புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம். அப்ப என்ன அர்த்தம்னா, பழசுக்கெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார். ஆமென். உன்னை துரத்திட்டு வந்ததுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப். ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். உன்னை துரத்திட்டு எது வந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு அது எல்லாவற்றுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதோ முன்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வ மனவிலை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் இந்த ராத்திரியில, இந்த கூட்டத்துல, இந்த கடைசி நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் சகலவற்றை இன்னைக்கு புதியதாய் மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை உனக்காக கர்த்தருக்கு காத்திருக்கிற உனக்காக, அவர் மேல வைராக்கியமாய் இருக்கிற உனக்காக ஒரு புதிய ஆரம்பத்தை அப்பா இன்னைக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் நல்ல கையெழுதி கேட்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் புதிய ஆரம்பத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? போதும். பழைய காரியத்தையே, பழைய புராணத்தையே பாடினது, பழைய காரியத்தையே பார்த்தது, பழைய காரியத்தையே யோசித்தது போதும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்ய வேண்டிய வேலை வந்துவிட்டது.
Amen. Amen. இத்தனை வருஷம் காத்திருந்தீங்க. Amen. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஒரு காரியம் நடக்காதா? Amen. இன்னைக்கு என்ன சூழ்நிலை மாறிராதா ஆண்டவரே? இன்னைக்கு மாறுகுதுன்னு சொல்றீங்க. Amen. In the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உன் வாழ்க்கை நிலைமையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க அவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே இன்னைக்கு என் வாழ்க்கை சூழ்நிலைகளை நீர் மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் சூழ்நிலையை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நேரம் வந்துடுச்சு. இந்த குடியாத்தத்தை புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது. இந்த வரைக்கும் எத்தனை ஊழியம் இருந்துச்சு, இப்படிப்பட்ட ஊழியம் நடந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இந்த கூட்டத்திற்கு பிறகு புதிய ஆரம்பத்தை, புதிய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இங்க இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறையா. நீ நானும் சாதாரணமான ஒருத்தர் ஆராதிக்கல. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப, அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பார். அந்த வார்த்தை தான் செய்யறத செய்து முடிச்சிட்டு தான் அவரிடத்துல திரும்புமா. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொன்னார், வானமும் மாறி மழையும் வெறுமையாய் பூமிக்கு திரும்பாம அது வந்து பூமியை கலப்பிச்சு, ஆமென் சொல்லுங்களேன், செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு மேல திரும்புமா. அப்படியே ஆண்டவர் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் வெறுமையாய் திரும்பாமல் அது நான் என்ன நினைத்தேனோ அதை நிறைவேற்றிட்டு தான் திரும்ப போகுது. இந்த இடத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டு இந்த கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்னா எங்க அப்பா உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். வாக்கு தத்தங்களை பெற்ற காலங்கள் மாத்திரமல்ல, இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையில நீ சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தேவ வல்லமை இன்னைக்கு உன்னை நிரப்ப போகிறது. புரிஞ்ச பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கள். எடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் தண்ணி கொடுங்க. Thank you, Jesus. எட்டாம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். மற்றவங்களாம் பைபிள் படிக்கும். எல்லாம் பைபிள் வீட்டில் போய் பைபிளை படிக்கணும், கூட்டத்தில் பைபிளை படிக்க கூடாது. என்ன சொல்லுங்களாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன ஏதோ நீங்க கத்தி டயர்டான மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. கத்துறது நான், குதிக்கிறது நான், ஆடுறது நான். நீங்க அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு ஏதோ இவங்க தான் டயர்டாகி உட்கார்ந்த மாதிரி அப்படியே உட்காந்து பீச்சில் உட்கார்ந்த மாதிரி நல்ல சந்தோஷமாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை செய்வதற்காக ஆண்டவர் என்னை நினைத்தருள வேண்டிய நேரம் வந்துட்டுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா வசனம் சொல்லுது, தேவன் நோவாவையும் அதோட கூட இருந்த காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையும் கர்த்தர் நினைச்சாராம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்துல எனக்கு பிடிச்சது என்னன்னா, கர்த்தர் நோவாவை நினைச்சாருன்னா எனக்கு அது பெருசா தெரிஞ்சிருக்காது. காட்டு மிருகத்தையும் நாட்டு மிருகத்தையுமே கர்த்தர் நினைப்பார்னா அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உன்னையும் என்னையும் நிச்சயமாய் ஆண்டவர் நினைப்பார்னு சொல்றவங்க, எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டிட போகிறான்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் நினைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என்ன அவர் நினைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. என் உபத்திரவத்தை, என் வேதனைய, என் சிறுமைய அவங்க பார்த்த நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க நல்லா கூட கைகளை தட்டி, நான் அடிமைப்படுத்தப்பட்ட நாட்களை கர்த்தர் நினைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க, நான் ஒடுக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் நினைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க, என்னை சுற்றில இருந்த தரித்திரத்தை கர்த்தர் நினைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றவங்க நல்லா கூட கைகளை தட்டி மால் போய் சாடா பூகமா. எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நினைப்பா.
என்ன மனுஷன் நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க, நீ அப்பா நினைக்க போறா. எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா அப்பா பக்கத்துல தோள் மேல போட்டு சொல்லுங்க, டேய் கவலைப்படாத. தோள் மேல போட்டு சொல்லுங்க, எவனை நினைக்காத. என்னன்னு சொல்லுங்களேன். எவன் நினைச்சா என்ன, நினைக்காம போனா என்ன, அப்பா நினைக்கிறாருன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி இருக்கணுமே. எவன் நினைச்சாலும் எனக்கு ₹1 கிடைக்க போறது கிடையாது. ஆனா நினைக்க வேண்டிய ஒருத்தர் நினைச்சிட்டாரோ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? நினைக்க வேண்டிய ஒருத்தர் என்ன நினைச்சிட்டாரோ, வராத காரியங்கள், வர வேண்டிய நன்மைகள் என்ன தேடி வரும் சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நோவாவையும் காட்டு மிருகத்தின் நாட்டு மிருகத்தின் நினைச்சார். ஆமென் 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 சொல்லுங்களேன். இந்த காரியத்தை ஒரு நாள் மலேசியாவில் பேசினேன். மலேசியாவில் பன்னிக்கறி சாப்பிடுவாங்க. என்ன கறி? பன்னிக்கறி. அந்த பன்னிக்கு என்ன பேர்னா பாபி. என்னது? பாபி. ஆமென் சொல்லுங்களேன். அப்போதான் அந்த பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. உங்க நாட்டு பாபியையே கர்த்தர் நினைக்கிறார்னா நீ அவருடைய பேபி. உன்னை நிச்சயமாயப்பா. என்னங்க இப்படி பேபின்னு சொன்னா கையை தட்டி நல்ல தேவனை மயப்படுது. அவருடைய பேபின்னு சொல்றவங்க நல்லா கையை தட்டி நன்றி சொல்லுங்கப்பா.